இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு மாற்ற நிகழ்வை நமக்கு எடுத்துச் சொல்லி நம் அனைவரையுமே மன மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபு என்னும் 3 திருத்தூதர்களை ஒரு மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக ஒரு மாற்றம் அடைந்தார் என்று பேசுகின்றது. எதற்காக இந்த 3 திருத்தூதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மாற்றம் அடைய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு மாற்றம் எதற்காக நிகழ்ந்தது? அவருடைய ஒரு மாற்றத்தின் நோக்கம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்திலேயே பதில் கிடைக்கின்றது. அங்கு சொல்லப்படுகின்றது, 6 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று அவர்கள் முன்னிலையிலே ஒரு மாற்றம் அடைந்தார் என்று. 6 நாட்களுக்கு பின்பு என்று சொல்லுகின்ற பொழுது 6 நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? 6 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தது? எந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்கள் முன்னிலையிலே உருமாற்றம் அடைந்தார்? சிந்திக்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை பற்றி முதலாக தம்முடைய திருத்தூதர்களுக்கு அறிவிக்கின்றார். மானிட மகன் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் மூப்பர்களாலும் கைவிடப்பட வேண்டும், கைவிடப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், பாடுகளை சந்திக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்று தன்னுடைய திருத்தூதர்களுக்கு முதலாக தம்முடைய சாவை எடுத்து சொல்லுகின்றார். மானிட மகன் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்க போறார் என்ற ஒரு செய்தியை அங்கு தெரிவிக்கின்றார். அதை கேட்ட திருத்தூதர்கள் கலக்கமடைந்தார்கள், பயந்தார்கள், அச்சம் அவர்களை தொற்றிக்கொண்டது. காரணம், திருத்தூதர்களுக்கு சாவு என்றால் பயம். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பை விரும்பவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவுடைய மாட்சிமையை விரும்பினார்கள். அவர் ஒரு அரசராக வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அவருடைய அரசு உரிமையிலே தங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால்தான் பார்க்கின்றோம் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலே பேதுரு ஆண்டவர் இயேசுவை தனிமையிலே அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு தேவையில்லை, இந்த சாவு உமக்கு வேண்டாம், இந்த துன்பங்கள் உமக்கு வேண்டாம் என்று அவரிடத்திலே கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆமன் வார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆண்டவர் வல்லமையோடு இருப்பார், ஒரு அரசராக இருப்பார், மாட்சியோடு இருப்பார், ஒரு நொடி பொழுதிலே எல்லா தீமைகளையும் அழித்துவிட்டு இந்த உலகத்திற்கு அரசர் ஆகப் போகின்றார், அந்த அரச உரிமையிலே நாமும் இருப்போம், பொறுப்பிலே என்று நினைத்தார்கள். அதனால்தான் பேதுரு ஆண்டவரிடத்திலே, போதகரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது வசனத்திலே கேட்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக திருத்தூதர்களை பொறுத்தவரையிலே ஆண்டவர் இயேசு துன்பத்தை சந்திக்கக்கூடாது, இறப்பை சந்திக்கக்கூடாது. அவர் திடீரென ஒரு மாபெரும் அரசராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால்தான் யோவான், யாக்கோபு என்ற 2 திருத்தூதர்களுடைய தாயார் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து, போதகரே, உம்முடைய ஆட்சி உரிமையிலே என்னுடைய 2 மகன்களுக்கும் வலப்புறம் ஒரு பதவியையும் இடப்புறம் ஒரு பதவியையும் அளித்தருளும் என்று கேட்பதை மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவுடைய இறப்பு செய்தியை கேட்டு கலக்கம் அடைந்தார்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்முடைய இறப்பை குறித்து ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவும், அச்சத்தோடும் பயத்தோடும் இருந்த அந்த திருத்தூதர்களுக்கு மன வலிமையை கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு முன்பாக ஒரு மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி
தன்னுடைய சாவை அறிவித்த 6வது நாள் திருத்தூதர்களுக்கு முன்பாக உருமாற்றமடைந்து தான் துன்பங்கள் அடைய வேண்டும், அந்த துன்பங்கள் வழியாகத்தான் மாட்சிமையை பெற வேண்டும். எனவே நான் ஒரு இறைமகன், நீங்கள் அஞ்சாதீர்கள், மன வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியமாக என்னோடு இணைந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றமடைந்தார். இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய ஒரு மாற்றத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தம்முடைய சீடர்களுக்கு மன வலிமையை கொடுப்பதற்காகவும் உற்சாகத்தை தருவதற்காகவும் தன்னோடு இணைந்து துன்பங்களை அனுபவித்து அந்த துன்பங்கள் வழியாக மாட்சிமையையும் மகிமையையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் முன்பாக ஆண்டவர் ஒரு மாற்றமடைந்தார். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு மாற்றத்தின் போது நடந்த நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றம் அடைந்த பொழுது அங்கு மோசேயும் எலியாவும் காட்சி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மோசே திருச்சட்டங்களின் அதிபதி, யாவே கடவுளிடமிருந்து திருச்சட்டங்களை பெற்றுக்கொண்டு இஸ்ராயேல் மக்களுக்கு அதை வழங்கி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருந்தார். இறைவாக்கினர் எலியா அனைத்து இறைவாக்கினர்களுக்கும் மேலான ஒரு இறைவாக்கினர். இவர்கள் இருவரும் தோன்றுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டங்களுக்கெல்லாம் மேலானவர், எல்லா இறைவாக்கினர்களையும் விட உயர்ந்தவர் என்பதை எண்பித்து, அப்படிப்பட்ட இறை மகனாகிய நான் என்னுடைய இறப்பின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்க முடியும் என்பதை அவர் அங்கு உணர்த்துவதை பார்க்கின்றோம். அதேபோல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மோசே எலியா இவர்களுடைய வாழ்க்கையில் 2 ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக விடுதலை பயண புத்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு மோசே சீனாய் மலையிலே இறை அனுபவத்தை பெற்றார், கடவுளோடு பேசினார், கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தார், கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதேபோல முதல் அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களிலே இறைவாக்கினர் எலியா ஒரேபு மலையிலே இறை அனுபவம் பெற்றார் என்று. ஆக இந்த 2 பேருமே ஏதோ ஒரு மலையிலே கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கின்றார்கள். இது முதல் ஒற்றுமையாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இணைச்சட்ட புத்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்திலே மோசே நப்தலி மலையிலே இறந்தார் என்று. 6வது வசனத்திலே தொடர்ந்து பார்க்கின்றோம், அங்கு யாவே கடவுளே மோசேயை அடக்கம் செய்தார் என்று. ஆக மோசே இறந்த பொழுது யாவே கடவுள் அவரை அடக்கம் செய்திருக்கின்றார். ஆனால் இதுவரை மோசேயுடைய கல்லறை எங்கு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. எந்த வரலாற்று அறிஞர்களும் மோசேயுடைய கல்லறையை கண்டுபிடிக்கவில்லை. அதனால் மோசே கடவுளால் எடுத்து கொள்ளப்பட்டார், கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு தரப்படுகின்றது. ஆக மோசே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே கடவுளுடைய முன்னிலையிலே மரணத்தை எய்கின்ற பொழுது கடவுள் அவரை தாங்கிக் கொண்டு விண்ணகத்திற்கு உடலோடு எடுத்து சென்றிருக்கலாம். அதே போல 2வது அரசர்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கு இறைவாக்கினர் எலியா 2 நெருப்பு குதிரைகள் பொருத்தப்பட்ட நெருப்பு தேரிலே விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று. ஆக மோசேயும் எலியாவும் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பணி வாழ்க்கையை முடித்துவிட்டு விண்ணகத்திற்கு செல்வார் என்ற செய்தியும் திருத்தூதர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த செய்தியையும் கொடுத்து இறப்பிற்கு பின்பாகவும் வாழ்வு இருக்கின்றது, துன்பங்களுக்கு பின்பாக வெற்றி இருக்கின்றது, எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், மன வலிமை பெற்றுக்கொண்டு இறையாட்சி பணியை என்னோடு செய்யுங்கள் என்ற செய்தியை திருத்தூதர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரு மாற்றத்தின் வழியாக கொடுப்பதை பார்க்கின்றோம். இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய ஒரு மாற்றம் நம் அனைவரையுமே மனம் மாற்றம் பெற்றுக்கொண்டு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுக்கின்றது. நாம் இந்த தவக்காலத்திலே பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு மனமாற்றம் அடைய வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு தருகின்றது.
இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் அனைவருமே கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து கடவுளுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து நல்லதொரு மன மாற்றத்தை பெற வேண்டும். இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவுடைய ஒரு மாற்றத்தின் பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்கின்றது. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று. ஆக நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குரலுக்கு செவி கொடுத்தோம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் நாம் உண்மையான மன மாற்றத்தை பெற முடியும். அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். யாரெல்லாம் இயேசுவுடைய குரலுக்கு செவி கொடுத்தார்களோ அவர்கள் அனைவருமே நல்லதொரு மன மாற்றத்தை பெற்றார்கள். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம். அங்கு பாவியான சக்கேயு ஆண்டவர் இயேசுவுடைய குரலுக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்தவன் உண்மையான மனமாற்றம் பெற்றான். போதகரே, நான் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். யாரையாவது ஏமாற்றி பணம் சேகரித்தேன் என்றால் அதிலே 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி நல்லதொரு மன மாற்றத்தை பெற்று அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயலிலே காட்டியதை பார்க்கின்றோம். அதேபோல யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றாள். ஆண்டவர் சொல்லுகின்றார், பெண்ணே, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிய பொழுது ஆண்டவர் இயேசுவுடைய குரலுக்கு செவி கொடுத்து அதற்கு பின்பாக எந்த பாவமும் செய்யாமல் அவருடைய சீடத்தியாகவே அந்த பெண் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே போல எத்தனையோ மனிதர்கள் நற்செய்தியிலே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார்கள், உண்மையான மன மாற்றத்தை பெற்றார்கள். உண்மையான நேர்மையான மனமாற்றத்தை நாம் பெறுகின்ற பொழுது கடவுளால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுவோம் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே யாவே கடவுள் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், உன்னுடைய சொந்த நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காட்டுகின்ற திசையை நோக்கி நான் சொல்லுகின்ற இடத்திற்கு போ என்று சொன்ன பொழுது அங்கு ஆபிரகாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தார். எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கடவுள் காட்டிய இடத்திற்கு சென்றார். அதனால் அவர் கடவுளால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட்டார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ யாரையெல்லாம் ஆசிர்வதிக்கின்றாயோ அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று யாவே கடவுள் கூறுவதை இன்றைய வாசகத்திலே பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் நல்லதொரு மன மாற்றத்தை பெற்று அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்ற பொழுது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சியை கடவுள் கொடுப்பார், வெற்றியை கடவுள் கொடுப்பார், நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார். இதுதான் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து நல்லதொரு மன மாற்றத்தை பெற்றவர்களாக இறைவனுடைய ஆசீரோடு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமென்.